ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும், நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரறிவினாலும், உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளையும் ஹீலிங் முறைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த முயற்சியில் வெற்றியும் பெற்றுக்கொண்டு வருகிறேன். இப்போ நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன தெரியுமா, எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் இல்லை, நான் எப்படி தான் தூங்குறேன்னு தெரியாது, நான் எப்படி தான் எந்திருக்குன்னு தெரியாது, நான் எப்படி தான் வேலை செய்வேன்னு தெரியாது, நான் எப்படி தான் வேலைக்கு போவனே தெரியாது, இந்த நாள் எனக்கு எப்படி தான் கழியுமே தெரியாது, ஒரே பயம், என்னுடைய கர்ம வினை, என்னுடைய நான் செய்த தப்பு, இல்லை மற்றவங்க செய்த தப்பு என்னை பாதிக்குது, மற்றவங்க என் மேலே பொறாமப்படுறாங்க, எங்கள் பிள்ளைங்க என்னை மதிக்கிறதில்ல, என்னுடைய கணவர் மதிக்கிறதில்ல, மனைவி மதிக்கிறதில்ல, துன்பம் 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 துன்பம், அதுக்கு அளவே இல்லை, தூக்கமே வரலைங்க, எனக்கு தூக்கமே வரல, என்ன பண்ணுறது, நான் தூங்காமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், என் உடம்பு கெட்டு போகுது, நான் என்ன பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக கால்ஸ் வருது. இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நல்ல மந்திரம் அப்பா சொன்னார். அதை நான் நிறைய பிள்ளைங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன தெரியுமா டாபிக், என்ன தெரியுமா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன மந்திரம் தெரியா, என்ன மந்திரம், நல்லா தூங்கணும், நல்லா டீப் ஸ்லீப் வரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன மந்திரம், எப்பவுமே அப்படியே ட்ரௌசியாக இருக்குது, ஒரே ஒரு துக்கமான ஒரு இது இருக்குது, வீடெல்லாம் ஒரு சுபிக்ஷமே இல்லை, நல்லா வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாரும் பிள்ளைங்களாம் நல்லா வரணும், ஒரு பாதுகாப்பான ஒரு தருணங்களை உணரணும், அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த மந்திரம் இதை சொன்னோம்னா சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ். ஏன் எப்படி நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா, உண்மைதான். இதை சொல்லித்தான் நிறைய பிள்ளைங்க மீண்டு வர்றாங்க, நல்ல தூக்கம் தூங்குறாங்க, மறுநாள் காலையில் எழுந்திருக்கும்போது பிரிஸ்காக இருக்காங்க. அவங்க என்ன வயசுனாலும் பரவாயில்ல, நோ ஏஜ், நோ லிமிட், ஏஜ் ஒன்லி நம்பர், ஏஜுக்கு நம்பர் மட்டும்தான், ஏஜுக்கும் அவங்களுடைய ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஹெல்த்து தானாக வரும், நம்பிக்கைங்கிற ஒன்று இருந்தால் ஹெல்த்து தானாக சேரும் அப்படிங்கிறது தான் எங்கள் கருத்து. இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், யார் சொல்லணும், யார் அப்படின்னா தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் எதுவும் நடக்காமல் இருக்குது, எனக்கு ரொம்ப நாள் எதுவும் நடக்கலை, ஒரு சந்தோஷமே கிடைக்கல லைஃப்பில் அப்படிங்கிறவங்க சொல்லலாம், ஒரு ஒற்றுமை இல்லை, மங்களகரமான ஒரு வீடு அமையல, நல்ல வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறவங்க நினைக்கிறவங்களாம் சொல்லலாம். நிறைய மந்திரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது ஒரு முக்கியமான மந்திரம், காமனாக ஒரு நல்லது நடக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்குள்ளார வரக்கூடிய ஒரு மந்திரம். நிறைய பிள்ளைங்க இதை சொல்லி அனுபவித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இதை எப்போ சொல்லணும் அப்படின்னா, எப்போ வேணாலும் சொல்லலாம், எப்போல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தேவையோ அப்போல்லாம் சொல்லலாம், எப்போல்லாம் நீங்கள் பயமாக உணர்றீங்களோ அப்போயெல்லாம் சொல்லலாம், சரியா? அது மட்டும் இல்லை, இது எத்தனை தடவை சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் இருக்குதோ அப்படிலாம் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு தூக்கம் வரலன்னு வச்சிங்களேன், அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம்,
நோ கவுண்டிங். கவுண்ட்லெஸ்ஸாக சொன்னீங்கன்னாக்கா கவுண்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு ஹாப்பி கிடைக்கும். கவுண்டிங் என்ன இருக்குது? ஒரு 108 ஒரு முறைக்கு சொல்லி வைக்கிறாங்க, ஒரு 48 ஒரு முறைக்கு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்று சொன்னால் தப்பாகிடுமா அப்படின்னு யார் சொன்னாங்க? இல்லை குறைச்சலாக சொன்னாக்கா நமக்கு குறைச்சலாக கிடைக்குமா? அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் ஒரு கணக்குக்காக சொல்லி வச்சாங்க. நம்ம சொல்லாமல் போயிடுவோம், மந்திரங்களை சொல்லாமல் போயிடுறதுக்காக பெரியவங்க இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. 108 48 இதெல்லாம் ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க, ஒரு கணக்குக்காக சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் எதையாவது சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே சொன்னால் எதாவது தப்பாகிடுமா? அப்படிலாம் கிடையாது. கவுண்ட்லெஸ்ஸாக சொல்லுங்கள். கவுண்ட்லெஸ்ஸாக உங்களுக்கு ஹாப்பி கிடைக்கும். கவுண்ட்லெஸ்ஸாக உங்கள்கிட்ட அப்பா செய்வார், சாயப்பா செய்வார். இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டேன், எத்தனை முறை சொல்லணும்னு சொல்லிட்டேன், இதுக்கு கணக்கு கிடையாது. எப்போ சொல்லணுன்றதுன்னு சொல்லிட்டேன். எப்போல்லாம் உங்களுக்கு பயமாக இருக்குதோ, எப்போல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரௌசியாக அல்லது துக்கமாக அல்லது ஒரு டிப்ரெஸ்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சரியா? இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய யோக க்ஷேம வகாய ஆனந்தாய ஆனந்ததாய மம சகல துக்கம் சீக்கிரமேவ நாசய நாசய சதா சர்வகாலம் சந்தோஷம் குரு குரு வர்தய வர்தய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். சரியா? நான் மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய யோக க்ஷேம வகாய ஆனந்தாய ஆனந்ததாய மம. மமனா என்னுடைய. மம சகல துக்கம் சீக்கிரமேவ நாசய நாசய சதா சர்வகாலம் சந்தோஷம் குரு குரு வர்தய வர்தய ஸ்வாஹா. இதான் மந்திரம். இன்னொருக்கா வேணால் சொல்கிறேன், இதை டிஸ்பிளேல போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சொல்லிக்கிட்டே வாங்க. சக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. இன்னொருக்கா சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய யோக க்ஷேம வகாய ஆனந்தாய ஆனந்ததாய மம சகல துக்கம் சீக்கிரமேவ நாசய நாசய சதா சர்வகாலம் சந்தோஷம் குரு குரு வர்தய வர்தய ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இது சொல்லிக்கிட்டே இருங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருங்க. உங்களை அடுத்த பதிவில் பார்க்குறேன். அப்போ நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இப்போ முதல்ல இதை சொல்லிவிட்டு நல்லா தூங்குங்க. இல்லை இதை சொல்லிவிட்டு நல்லா வேலைக்கு போங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா வருவீங்க. இது நிச்சயம். அப்பா இருக்கிறார் உங்களோட. அப்பா உங்களோட இருக்கார். சரியா? அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஷாராம். பாபா தரிசனம் பாப விமோசனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் ஷாராம். ஜெய் ஷாராம்.